ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ் செக்மென்ட்ல ஒரு சவுண்ட் பார் வாங்கி வீட்லயே தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ணணுமா? அப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கம்மியான பிரைஸ் செக்மென்ட்ல சவுண்ட் பார் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற இந்தியர்களுடைய கனவை நினைவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியாவோட பிராண்ட் மிவில இருந்து 2 சவுண்ட் பார் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. மிவி ஃபோர்ட் S24, மிவி ஃபோர்ட் S16. இந்த ரெண்டோட அன்பாக்சிங் முதல்ல பார்ப்போம். ஓபன் பண்ணா உள்ள வந்து ஒரு வெல்கம் கார்டு, ஒரு யூசர் மேனுவல் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 3.5mm பின் 2 பக்கமே இருக்கிற மாதிரி ஒரு கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் லென்த்தான கேபிள் இருக்கு. அடுத்து ஒரு டைப் சி சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. கடைசியா மிவியோட சவுண்ட் பார் கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து நம்ம கையில் பிடிச்சோம் அப்படின்னா ஒரு ப்ரீமியமான ஃபீல் கிடைக்குது. இது அப்புறமா டீட்டெயில்டாக பார்ப்போம். இதுக்கப்புறம் இந்த S16 பாக்ஸ்லையும் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். சேம் பேக்கேஜ் தான் கொடுத்துருப்பாங்க, சேம் ஃபைல்ஸ் தான் இருக்கும். இதை ஓப்பன் பண்ணுவோம். இதுலேயும் சேம் அதே மாதிரி ஒரு வெல்கம் கார்டு, ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு டைப் சி சார்ஜிங் கேபிள் இருக்குது. ஒரு 3.5mm பின் 2 எண்ட்லையுமே இருக்கிற மாதிரி ஒரு லென்த்தான கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கடைசியா சவுண்ட் பார் கொடுத்துருக்காங்க. இது S24 சவுண்ட் பார், இது S16 சவுண்ட் பார், இது 24 வாட், இது 16 வாட். மற்றபடி ஃபீச்சர்ஸ் எல்லாமே ரெண்டுலையுமே சேம் தான். பிரைஸ்ல மட்டும் டிஃபரன்ஸ் இருக்குது. முதல்ல டிசைன் அண்ட் பில்ட். இங்க கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்டா டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃபுல்லா பிளாஸ்டிக்ல தான் மேக் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பட்ஜெட் செக்மெண்ட் அப்படிங்கிறதுனால நம்ம மெட்டல்லாம் எதிர்பார்க்க முடியாது. முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா மிவி அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. இங்க வந்து ஒரு கிளாத் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா அது தெரியும். ஸோ இது எவ்வளோ நாளைக்கு லைஃப் வரும் அப்படிங்கிறது கன்ஃபார்மா எனக்கு தெரியல. அப்படியே இங்க பிளேஸ்மெண்ட் வந்தா ரியர்ல ஒரு ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. பக்கத்துல ஆக்ஸ் கேபிள் போடுறதுக்காக ஒரு பின் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. பென் டிரைவ்ல நம்ம சாங் சேர்த்து இதுல ப்ளே பண்ணி கேட்டுக்க முடியும். அதுக்கு மேலேயே மெமரி கார்டு போடுறதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. பக்கத்துல சார்ஜ் போடுறதுக்காக இங்க சார்ஜிங் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, டைப் சி பாயிண்ட். அப்படியே இங்க மேல வந்தோம் அப்படின்னா ஒரு ப்ளே பாஸ் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பிளஸ் மைனஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க. வால்யூம் பிளஸ் மைனஸ் ரெண்டுமே பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் சாங், ப்ரீவியஸ் சாங் அதுவுமே நம்மளால பண்ணிக்க முடியுது. இங்க கடைசியா மோட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்க ப்ளூடூத்லயா இல்ல ஆக்ஸ்லயா இல்ல பென் டிரைவ், மெமரி கார்டு அந்த மாதிரி எதுல யூஸ் பண்ண போறீங்க அப்படிங்கறத இந்த மோட் மூலமா நம்ம செலக்ட் பண்ணிக்க முடியும். ரெண்டு சவுண்ட் பார்லமே பிளேஸ்மென்ட் பொறுத்தவரைக்கும் சேமா தான் இருக்கு. இருந்தாலும் S16ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு பல்லம் மாதிரி கொடுத்து அதுக்குள்ள வந்து அந்த ரியர் பிளேஸ்மென்ட் எல்லாம் உள்ள கொண்டு போயிட்டாங்க. பட் S24ல பார்த்தோம் அப்படின்னா மேலேயே கொடுத்திருக்காங்க. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஆன் பண்ண உடனே டிஃபால்ட்டா ப்ளூடூத் மோட்ல தான் இருக்கு. ஆன் ஆயிடுச்சு அப்படிங்கறத இங்க ஒரு LED க்ளோ ஆகிறது மூலமா நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அது போக இதுல சவுண்ட்ல ஜஸ்ட் உங்களுடைய மொபைல் போன்ல ப்ளூடூத்ல போனீங்க அப்படின்னா மிவி ஃபோர்ட் S24 அப்படின்னு காமிக்கிறது. அதை டச் பண்ணி ப்ளூடூத்ல வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியுது. இப்போ சில சாம்பிள் சாங் வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன். சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. ஸோ சாம்பிள் மியூசிக் கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன தோணுது? எனக்கு என்ன தோணுது அப்படின்னா பேஸ் வந்து நல்லா இருக்குது. ஒரு ரூம் ஃபுல்லா அவங்க சொன்ன மாதிரி நல்ல சவுண்ட் வந்து கேட்டுக்க முடியுது. அந்த வோக்கல்ஸ் வந்து கிளியரா இருக்குது. ஆனா அந்த S24ல பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் வால்யூம்ல கேட்கும்போது ஒரு இரைச்சல் வந்து நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. அந்த அளவுக்கு கிளியரா கேட்க முடியல. பட் 70% வால்யூம்ல கேட்கும்போது மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது. மூவி பார்க்கும்போதும் நல்லா இருக்குது. பட் அதே இது S16ல பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் வால்யூம்ல கேட்கும்போதும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. சேம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்குது. ஆனா இங்க 70%ல என்ன லவுட் கிடைக்குதோ அதான் அங்க 100%ல லவுட் கிடைக்குது. இது போக இதுல ரொம்ப முக்கியமா 2 பாசிவ் ரேடியேட்டர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அது போக இந்த சவுண்ட் பாரை நீங்க மொபைல்ல கனெக்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா Google Assistant 3 இதோட சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. அதையும் தேவைப்பட்டது அப்படின்னா யூஸ் பண்ணிக்க முடியும். அதே நேரத்துல இங்க கால் பேசுறதுக்காக இந்த சவுண்ட் பார்ல இங்க வந்து மைக் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா இது மூலமாவே நீங்க காலும் பேசிக்க முடியும். அடுத்து இதுல நம்ம மோட் பட்டன் மூலமா உங்களுக்கு ப்ளூடூத்ல வேணுமா இல்ல FM கேட்க போறீங்களா அப்படிங்கறத நீங்க செலக்ட் பண்ணிக்க முடியும். இதுல FM ஆப்ஷனும் அவைலபிளா இருக்குது. ஒருவேளை நீங்க ஆக்ஸ் கேபிள் கனெக்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதையுமே இந்த மோட் மூலமா நம்ம சேஞ்ச் பண்ணி செலக்ட்
செக் பண்ணிக்க முடியும். இதோட கனெக்டிவிட்டிக்காக ப்ளூடூத் வெர்ஷன் 5.1 வந்து கொடுத்திருக்காங்க. ஒன்ஸ் நம்ம மொபைல்ல கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படினா கனெக்டிவிட்டி ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்குது. கடைசியா இதோட பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் அப்படினு பார்த்தா நீங்க 70% வால்யூம்ல கேட்டிங்க அப்படினா 6 hours வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படினு சொல்லி பிராண்ட் வந்து கிளைம் பண்றாங்க. இத வந்து நான் இப்போதான் அன்பாக்ஸ் பண்ணி செக் பண்ண அப்படிங்கிறதுனால பேட்டரியை பத்தி என்னால எக்ஸாக்ட்டா சொல்ல முடியாது. பட் பிராண்ட் கிளைம் பண்றதோட கொஞ்சம் முன்ன பின்ன வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. சோ ஃபைனலா இதோட பிரைஸ் அப்படினு பார்த்தா S16 சவுண்ட் பார 1300 ரூபாய்க்கு இன்ட்ரோடக்டரி ஆஃபர்ல சேல் பண்றாங்க. அதுக்கு அப்புறமா நீங்க 1500 ரூபாய்க்கு இத வாங்க முடியும். அதே மாதிரி S24 பார்த்தோம் அப்படினா 1800 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. இதுவும் இன்ட்ரோடக்டரி ஆஃபர் தான். அதுக்கு அப்புறமா இத வந்து 2000 ரூபாய்க்கு சேல் பண்ண போறாங்க. சோ இத வாங்கலாமா வேண்டாமா அப்படினு கேட்டிங்கனா இந்த பிரைஸ் செக்மென்ட்க்குள்ள எனக்கு வீட்ல ஒரு நல்ல சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸோட எனக்கு ஒரு சவுண்ட் பார் வேணும் அப்படினு நினைச்சீங்கன்னா S16 நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். S24 நீங்க வாங்குனாலுமே அது 100% வால்யூம்ல கேட்கும்போது அந்த இறையிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கிடைக்குது. 70% வால்யூம்ல தான் இத வந்து கேட்க முடியும். பட் கொஞ்சம் இரைச்சல் இருந்தாலுமே நான் 100% வால்யூம்ல தான் கேட்க விரும்புறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இத வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது போக இங்க மேல பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிளாத் மாதிரியான ஒரு இதுதான் கொடுத்திருக்காங்க. இது எந்த அளவுக்கு லைஃப் வரும் அப்படிங்கிறது தெரியல. சோ கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி பார்த்தா தான் அது வந்து தெரியும். சோ மத்தபடி இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு தேவையான எல்லா ஃபீச்சருமே இந்த சவுண்ட் பார்ல கொடுத்திருக்காங்க. சோ அதுக்கேத்த ஒரு சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸும் இதுல கிடைக்குது. சோ நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சி இந்தியன் பிராண்ட்ல இருந்து ரொம்ப கம்மியான பிரைஸ் செக்மென்ட்ல ஒரு சவுண்ட் பார் வாங்கி வீட்ல ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. பெஸ்ட் பை லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன்.